وعليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين، أما بعد. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. ولله على الناس حج البيت من استطاع إليه سبيلا. صدق الله مولانا العظيم. எல்லா புகழும் புகழ்ச்சியும் ஏக வல்லவனான அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தாகட்டுமாக. சாந்தியும் சமாதானமும் ஈருலகத் தலைவர் எம்பெருமானார் முஹம்மது முஸ்தபா கண்மணி ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவரின் குடும்பத்தினர்கள், தோழர்கள், தாபியன்கள், தபா தாபியன்கள், நாதாக்கள், நல்லவர்கள், உலகத்தில் இருக்கக்கூடிய முஃமினான முஸ்லிமான ஆண்கள், பெண்கள் அனைவர் மீதும், இங்கு ஒன்று கூடி இருக்கக்கூடிய நம் அனைவர் மீதும் என்றென்றும் நிறைவாக நின்று நிலவட்டுமாக. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, சகோதரர்களே, துல்காதா பிறந்துவிட்டது. ஹஜ்ஜுடைய காலமும் ஆரம்பமாகிவிட்டது. உலகத்தின் பல பகுதிகளிலிருந்து வெண்ணிற ஆடை உடுத்தியவர்களாக, லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று தல்பியா சொல்லியவர்களாக, தங்களுடைய நாடு, மொழி, உறவு அனைத்தையும் மறந்து, நாங்கள் எல்லோரும் ரப்புக்கு அடிமை, நாங்கள் எல்லோரும் சகோதரர்கள் என்ற சிந்தனையிலேயே மக்கமா நகரத்திற்கு ஹஜ்ஜி செய்வதற்காக உலகம் எங்குமிலிருந்து ஹாஜிமார்கள் புறப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அவர்களுடைய ஹஜ்ஜை கபூல் செய்து கொள்வானாக. யாரெல்லாம் இவ்வாண்டு ஹஜ்ஜுக்கு செல்லுகின்றார்களோ, செல்வதற்காக தயாராகி இருக்கின்றார்களோ, இன்னும் செல்ல இருக்கின்றார்களோ, எல்லோருடைய ஹஜ்ஜும் மப்ரூராகவும் ஹஜ்ஜை மக்பூலாகவும் அல்லாஹ் ஆக்கி தந்தருள்வானாக. அவருடைய பரக்கத்தினால் நம் எல்லோருக்கும் ஹஜ் செய்யக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தருள்வானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, இன்று உலகத்திலிருந்து ஹாஜிகள் எல்லாம் லப்பைக் அல்லாஹும்ம லப்பைக் என்று சொல்லியவர்களாக ஹரம் ஷரீஃபை நோக்கி, கஅபாவை நோக்கி படையெடுத்து புற்றீசல் போல் புறப்பட்டு சென்று கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், இதற்கு அடிப்படையாக இருப்பது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அழைப்பு. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் அவர்களுடைய மகனார் ஹதரத் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் கஅபத்துல்லாவை நிர்மாணம் செய்து விட்டார்கள், கட்டி முடித்து விட்டார்கள். முதலாவதாக அல்லாஹ்விடத்திலே கேட்டது, ரப்பனா தக்கப்பல் மின்னா, யா அல்லாஹ், இந்த அரிய சேவையை, இந்த புனித சேவையை எங்களிடமிருந்து நீ ஏற்றுக்கொள்வாயாக என்று அல்லாஹ்விடத்திலே அந்த கஅபாவை கட்டி முடித்த பிறகு அந்த ஒரு உயர்ந்த சேவையை கபூல் செய்து கொள்ளும்படி, ஏற்றுக்கொள்ளும்படி அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். அல்லாஹ்விடத்திலே சொன்னார்கள், யா அல்லாஹ், நீ கொடுத்த பணியை நாங்கள் செய்து முடித்து விட்டோம். கஅபாவை உயர்த்தி கட்டும்படி நீ சொன்னாய், கட்டளையிட்டாய். நானும் என்னுடைய மகன் நபி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் பல கஷ்டங்களுக்கு மத்தியிலே அந்த கஅபாவை நிர்மாணம் செய்து விட்டோம் என்று அல்லாஹ்விடத்தில் சொல்லும் பொழுது அல்லாஹ் சொன்னானாம், நபியே இப்ராஹிமே அலைஹிஸ்ஸலாம், நீங்கள் கஅபாவை கட்டி முடிச்சிட்டீங்க, இப்போ உங்களுக்கு ஒரு பொறுப்பு இருக்கிறது. என்ன பொறுப்பு? நம்ம என்ன பண்ணுவோம்? வீடு கட்டிட்டா அந்த வீடு குடி போகிறதுக்கு எல்லாத்துக்கும் தாவத்துக்கு சொல்லுவோம். வீடு ஒரு சந்தோஷம், எல்லாத்துக்கும் போய் நான் வீடு கட்டிட்டேன், எல்லாத்துக்கும் நான் கடை திறக்க போகிறேன், இல்லை நான் இந்த வேலையை ஆரம்பிக்க போகிறேன், வாங்க அப்படின்னு சொல்கிற மாதிரி அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தில் சொன்னானா, நபியே இப்ராஹிமே, மக்களுக்கு அத்தின் ஃபின்னாஸ் பில் ஹஜ், இந்த மக்களுக்கு ஹஜ்ஜி செய்ய வரும்படி நீங்கள் கட்டளையிடுங்கள், அழைப்பு கொடுங்க. இப்போ நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க கஅபாவை கட்டி முடித்த பிறகு அல்லாஹ்விடத்தில் சொன்னார்கள், யா அல்லாஹ், நாங்கள் கஅபாவை கட்டி முடிச்சிட்டோம், அதை புனர் நிர்மாணம் செஞ்சு முடிச்சிட்டோம், இப்போ என்ன செய்யறது? அல்லாஹ் சொன்னான், ஏன் நபியே, நீங்க உலக மக்கள் எல்லோருக்கும் அத்தின் ஃபின்னாஸ் பில் ஹஜ், ஹஜ்ஜி செய்ய வாருங்கள் என்று மனிதர்களுக்கு நீங்கள் அழைப்பு கொடுங்கள் என்று சொன்னபோது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க தயங்கினாங்களா, யா அல்லாஹ், ஏன் குரல் இப்பாவது பரவாயில்ல, மக்காவில் அந்த ஒரு சில ஏழாளு கூட்டமாக இருக்குது, கொஞ்சம் வெளியே போயிட்டால் மக்கள் நடமாட்டமே இருக்காது. அப்போ நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்களா, அப்போ அவங்க மட்டும்தான் இருக்கிறாங்க,
யா அல்லாஹ், என்னுடைய குரல் எவ்வளவு தூரத்துக்கு போகும்? நான் இப்பொழுது சொல்கின்றேன், என்னுடைய குரல் எவ்வளவு தூரத்துக்கு போகும்? இல்லை, என்னுடைய குரல் மக்களிடத்திலே எல்லாம் ஹஜ்ஜுக்கு வாங்கன்னு சொன்னா எல்லோருடைய காதிலும் எப்படி சென்று அடையும் என்ற ஒரு சந்தேகத்தை நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடத்தில் சொல்றாங்க. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த வருத்தத்தை அல்லாஹ் பார்த்துவிட்டு, நபி இப்ராஹிமே, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, அழைப்பு கொடுங்கள், அழைப்பை கொடுங்கள், ஆனால் உலக மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு, உலக மக்களுக்கு கொண்டு போய் சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு. மதரசாவுடைய ஆண்டு விழாவுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர்கிட்ட ஒரு மஷூரா செஞ்சேன். ஹசரத், நீங்கள் ப்ரோக்ராம் நடத்துங்க, லைவில் போட்டு உலகம் ஃபுல்லாக பரப்பிடலான்னு சொன்னார். எப்படி? நம்ம நடத்துகிற சின்ன கிரவுண்டில், மஸ்ஜிதுக்குள்ளே, மஸ்ஜிதுடைய வளாகத்தில் சின்னதாக ஒரு ப்ரோக்ராம் நடத்துகிறோம். அவர் சொன்னார், அவருக்கு குறிப்பிட்ட ரேட்டு சொன்னார், நீங்கள் கொடுத்துருங்க, உங்களுடைய ப்ரோக்ராம் என்ன சொன்னார், உலகம் ஃபுல்லா எங்களுடைய சேனல் பெருசு, எங்களுடைய சேனல் பெருசு, உங்களுடைய இந்த குறுகிய இந்த 4 சுவத்துக்குள் நடத்தக்கூடிய இந்த மதரசாவுடைய புரோகிராமை உலகத்தில் பல பகுதிகளில் இருந்து மூளை முடுக்குகள் எல்லாம் இருக்கக்கூடியவர்கள் உங்களுடைய புரோகிராம் பார்க்குற மாதிரி லைவ்ல போட்டு தரேன்னு சொன்னார். மனிதனால் முடியும் என்று இருக்கும் பொழுது அல்லாஹ்வால் ஏன் முடியாது? அந்த காலத்தில் வேணா எப்படி நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க ஒரு பாறையில் ஏறி அழைப்பு கொடுத்தால் உலக மக்களுக்கு எப்படி போய் கேட்கும்? சந்தேகம் இருக்கலாம். இப்போ நமக்குலாம் சந்தேகமே இல்லையே. ஒரு லைவ், அவ்வளவுதான். உலகத்தில் எந்த மூளை முடுக்கில் இருந்தாலும் இந்த ப்ரோக்ராம் பார்த்து கொள்ளலாம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் சொன்னா, நபியே, நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க, நீங்க ஏலான் செய்யுங்க, அழைப்பு கொடுங்கள், அறிவிப்பு செய்யுங்கள், காபாவை நோக்கி மக்களே நீங்கள் ஹஜ்ஜுக்கு வாருங்கள் என்று அழைப்பு கொடுங்கள். எல்லோருடைய காதிலும் உள்ளத்திலும் கொண்டு போய் சேர்ப்பது என்னுடைய பொறுப்பு அல்லாஹ் சொல்லிவிட்டான். உலமாக்கள், முஃபஸ்ஸிரீன்கள், முஹத்திஸீன்கள் சொல்லுவார்கள், இப்ராஹிம் நபி அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அந்த அழைப்பை அப்பொழுது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் ஹயாத்தாக இருக்கும் பொழுது யாரெல்லாம் உயிர் வாழ்ந்து கொண்டிருந்தார்களோ அவர்களுக்கும் இல்லை. நாமெல்லாம் எங்க இருந்தோம்? 5000 வருஷத்துக்கு முன்னாடி நாம் எங்க இருந்தோம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் சவுண்ட் நம்மளால கேட்க முடியுமா? நாம் எல்லாம் ஆலமே அர்வாஹில இருந்தோம். நாம் எல்லாம் ரூஹுகளாக அல்லாஹ் ஒரு இடத்துல நம்ம எல்லாம் தங்க வச்சிருந்தா, நாம் எல்லாம் ரூஹாக இருந்தோம். நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைப்பு கொடுக்கும் பொழுது நாம் எல்லாம் ஆலமே அர்வாஹில ரூஹுகளாக, வெறும் உயிர்களாக, உடம்பில்லாமல் உயிர்களாக இருந்தோம். முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க, அப்பொழுது யாரெல்லாம் உலகத்திலே ஹயாத்தாக இருந்தார்களோ அவர்களுடைய காதிலும் அல்லாஹ் விழ வைத்தான். யாரெல்லாம் அப்பொழுது உயிராக இல்லையோ, மனிதனாக தோன்றவில்லையோ, நாம் எல்லாம் அப்படி இல்லவே இல்லை. அப்போ நாம் எல்லாம் உயிராக இருந்தோம், ரூஹாக இருந்தோம். அந்த ரூஹுக்கு மத்தியிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா இந்த செய்தியை கொண்டு போய் சேர்த்தான். முஃபஸ்ஸிரீன்கள் எழுதுறாங்க, அந்த சமயத்தில் நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அழைப்புக்கு எல்லாம் ஹஜ்ஜுக்கு வாங்க, ஹஜ்ஜு செய்ய வாங்க அப்படின்னு அழைப்பு கொடுத்த பொழுது யாராவது ஒருத்தர் லப்பைக் அப்படின்னு சொன்னாருன்னா அவர் ஒரு ஹஜ்ஜு செய்வார். அப்போ 2 தடவை லப்பைக் லப்பைக் அப்படின்னு சொல்லி இருந்தார்னா 2 ஹஜ்ஜு செய்வார். மூச்சு விடாம லப்பைக் சொல்லி இருந்தார்னா அவர் எண்ணில் அடங்காத ஹஜ்ஜுகளை செய்வார் என்று முஃபஸ்ஸிரீன்கள் சொல்றாங்க. அப்ப ஹஜ் என்பது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அன்னைக்கு நம்மளை கூப்பிட்டாங்க, வாங்க ஹஜ் செய்ய வாங்க, ஹஜ் செய்ய வாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த அழைப்பை யாரெல்லாம் காதில் கேட்டார்களோ அவர்கள் அப்பொழுது உயிராக இருந்தாலும் சரி, ஆலமே அர்வாஹிலே ரூஹுகளாக இருந்தாலும் சரி, அவர்கள் அந்த அழைப்பை கேட்டிருந்தால், ஒரு தடவை சொல்லி இருந்தால், ஒரு தடவை, 2 தடவை சொல்லி இருந்தால், 2 தடவை, 3 தடவை, பல தடவைகள் சொல்லி இருந்தால், எத்தனை தடவை இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய அழைப்புக்கு லப்பைக் என்று சொன்னார்களோ அத்தனை தடவைகள் ஹஜ்ஜுக்கு செல்வார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா நம் எல்லோருக்கும் ஹஜ்ஜை நசீபாக்கி தந்தருவானாக. பல ஹஜ்ஜுகளை செய்வதற்கு அல்லாஹ் நம் எல்லோருக்கும் வாய்ப்பை தந்தருவானாக. கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ் என்பது மிக முக்கியமான ஒரு கடமை. ஹஜ் என்பது மிக முக்கியமான ஒரு கடமை. யஹ்யா உலூமுத்தீன்ல எழுதியிருக்கிறாங்க, இஸ்லாத்துடைய இறுதி கடமை ஹஜ். இஸ்லாத்துடைய இறுதி கடமை 5 கடமைகள்ல கலிமா, தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்.
இமாம் கஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி எழுதியிருக்கிறாங்க, எப்படி இஸ்லாத்துடைய 5 கடமைகள்ல கடைசியாக ஹஜ் என்பது இருக்கிறதோ அதே மாதிரி ஹஜ்ஜின் மூலமாகத்தான் மார்க்கமும் முழுமைப்படுத்தப்பட்டது. ஹஜ்ஜின் மூலமாகத்தான் மார்க்கமும் முழுமைப்படுத்தப்பட்டது. ஹஜ்ஜுடைய நேரத்தில் தான் அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி அப்படிங்கிற இந்த ஆயத்து இறங்குச்சு. ஒரு யூதர் வந்து உமர் ரலியல்லாஹு அன்ஹு இடத்துல வந்து சொன்னாராம், இந்த ஆயத்து ஒரு ஆயத்து இருக்குது, அந்த ஆயத்து மட்டும் எங்களுக்கு இறங்கி இருந்தா அந்த இறங்கினால நாங்க பெருநாளா கொண்டாடிப்போம்னு சொன்னாராம். உமர் ரலியல்லாஹு கேட்டாங்க, எந்த ஆயத்து பாது? எங்க குர்ஆன்ல எங்களுக்கு தெரியாத ஒரு விசேஷமான ஆயத்து உனக்கு தெரிஞ்சு போச்சு, என்ன ஆயத்து? அவர் சொன்னார், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும், இன்றைய தினத்திலே உங்களுக்கு நான் உங்களுடைய மார்க்கத்தை முழுமைப்படுத்தி கொடுத்து விட்டேன் என்று சொல்றானா அந்த ஆயத்து. உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க, இந்த ஆயத்து எப்போ, என்னைக்கு, எந்த நேரத்தில், எந்த சூழ்நிலை இறந்துச்சு எனக்கு தெரியும். இந்த ஆயத்து இறங்குனது அரஃபாவுடைய நாள். அல் ஹஜ் அரஃபா, ஹஜ் என்பது அரஃபா தான். அரஃபாவில் தங்கினா தான் ஹஜ், அரஃபாவில் தங்கலாம் ஹஜ் இல்லை. அப்போ ஹஜ்ஜுடைய நாள், அரஃபாவுடைய நாள் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு. உமர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அன்னைக்கு வந்த அரஃபா வெள்ளிக்கிழமை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ் செஞ்சாங்க இல்லையா, அந்த ஹஜ் அன்னைக்கு அரஃபா வெள்ளிக்கிழமை, அதுவும் அசருடைய நேரம், துஆ கபூலாகக்கூடிய நேரம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒட்டகத்துக்கு மேலே இருக்கிறாங்க, அந்த சமயத்தில் இந்த ஆயத்து இறங்குச்சு அப்படின்னு சொல்லி உமர் ரலியல்லாஹு சொல்லி, எங்களுக்கு வெள்ளிக்கிழமையும் ஈது தான், அரஃபா அன்னைக்கும் ஈது தான், அந்த ஆயத்து இறங்கல எங்களுக்கு சந்தோஷமான விஷயம்தான் அப்படின்னு சொல்லி, அது இயற்கையிலேயே அந்த ஆயத்து இறங்கிய நாளை அல்லாஹ் எங்களுக்கு ஒரு ஈதுடைய நாளாக, ஒரு பெருநாளாக, ஹாஜிமார்கள் எல்லாம் ஈது கொண்டாடக்கூடிய அந்த அரஃபாவுடைய நாளிலே இந்த ஆயத்தை எங்களுக்கு இறக்கி வைத்தான் இன்னும் உமர் ரலியல்லாஹு சொன்னாங்க. அப்போ ஹஜ்ஜுங்கிறது ரொம்ப முக்கியமானது. ஹஜ் என்பது ரொம்ப முக்கியமானது. ஹஜ்ஜுக்கு எல்லாரும் ஆசைப்படணும். வலில்லாஹி அலன்னாசி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா, யாரெல்லாம் மக்காவுக்கு போயிட்டு வருவதற்கு சக்தி பெற்றிருக்கிறாரோ அவருக்கு ஹஜ்ஜு கடமை அல்லாஹ் சொல்லிட்டான். யார் அங்க போயிட்டு எந்த விதமான தீய பேச்சுக்களும் பேசாமல், பாவமான காரியங்களும் செய்யாமல், பரிபூர்ணமான முறையிலே ஒழுக்கங்களை பேணி ஹஜ்ஜி செய்துவிட்டு திரும்புகிறாரோ அவர் அன்று பிறந்த குழந்தையை போல, தாயுடைய வயிற்றிலிருந்து வெளிவந்த குழந்தை எப்படி ஒரு பாவமே இல்லாத பரிசுத்தமான ஒரு குழந்தையாக பிறக்கின்றதோ அதே போல ஹாஜிமார்கள் திரும்பி வருகின்றார்கள் என்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க. இன்னொரு ஹஜ்ஜில் சொல்றாங்க, ஒப்புக்கொள்ளப்பட்ட ஹஜ்ஜுக்கு கூலி சொர்க்கம்தான். அதனால எல்லாருமே ஹஜ்ஜி செய்ய ஆசைப்படணும். ஹஜ்ஜி செய்யறதுக்கு வசதி இருக்கணும், பணம் இருக்கணும், கார் வச்சிருக்கணும், பங்களா வச்சிருக்கணும், அதெல்லாம் ஓரமாக போடுங்க. இப்படி சொல்லி ஏமாந்து போனவங்க நிறைய பேர். எனக்கு ஒன்றும் ஹஜ்ஜு கடமையாலாம் ஹஜ்ஜு கடமையாம சொல்லி கபருக்கு போயிட்டாங்க. ஹஜ்ஜுக்கு போகணும் ஆசைப்பட்டவர்கள், சின்ன சின்ன வியாபாரிகள், டெய்லி 100, 200, 1000, 500 சம்பாதிக்கக்கூடியவர்கள் இலகுவான முறையில் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துட்டாங்க. ஹஜ்ஜுங்கிறது மனசால அல்லாஹ் கபூல் செய்யணும்னு சொன்னா அது மனதால் ஒரு ஆசை, ஒரு தேட்டம் ஏற்பட வேண்டும், மனசால ஏற்படணும். வர்றவங்க அங்கேயே உட்காரட்டுமே, அப்புறம் சேர்ந்துக்கலாம். இடம் இருக்கிற இடத்துல உட்காந்துருங்க, முன்னாடி தள்ளிட்டு வராதீங்க. அப்போ ஹஜ் என்பது மனதால் ஒரு ஆசை ஏற்படணும், அப்பொழுதுதான் ஹஜ் செய்ய முடியும். நம்ம பணத்தை கணக்கு பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா ஹஜ் செய்ய முடியாது. இல்லை எனக்கு குமர் இருக்குது, அது இருக்குது, வீடு கட்டணும், வாசலை கட்டணும், ஹஜ் செய்ய முடியாது. அல்லாஹ் பாதுகாக்கணும். ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துடணும். ஒரு ஆசை, ஒரு ஆர்வம், ஒரு தேட்டம் இருந்துச்சு சொன்னா இன்ஷா அல்லாஹ் ஹஜ்ஜுக்கு போயிடலாம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் அராதல் ஹஜ்ஜ ஃபல்யுஅஜ்ஜில், யாராவது ஹஜ் செய்யணும் ஆசைப்பட்டீங்கன்னா உடனே செஞ்சிடுங்க. யாருக்கா ஹஜ் செய்யணும் ஆசை வந்துச்சுன்னு சொன்னா அதற்கான ஏற்பாடுகளை தள்ளி போடாமல் விரைவாக செய்து விடுங்கள், ஹஜ்ஜை செய்து முடித்து விடுங்கள். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. ஏன் தெரியுமா? என்ன நடக்குன்னு தெரியாது. இன்னைக்கு இருக்கிற பொருளாதாரம் நாளைக்கு நிரந்தரம் இல்லை. இன்னைக்கு ஆரோக்கியமாக இருக்கக்கூடிய மனிதன் நாளைக்கு அவனுடைய உடலுக்கு என்ன நோய் ஏற்படும் என்பது தெரியாது. இரண்டுமே நிலை இல்லாதது. செல்வமும் பொருளாதாரமும் நிலை இல்லை, ஆரோக்கியமும் நிலை இல்லை. ஹஜ்ஜுக்கு இது ரெண்டுமே முக்கியம். அதனால
பொருளாதாரமும் உடல் பலமும் இன்னைக்கு இருக்குதா, உடனே ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்துடணும், நாளைக்கு பார்க்கலாங்க, அடுத்த வருஷம் பார்க்கலாங்க அப்படிங்கிறத தள்ளி போட்டு விட்டால் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, பொருளாதாரம் காணாமல் போகலாம், அதனுடைய நிலை மாறி போய்விடும், உடல் ஆரோக்கியம் குன்றி போய் விடலாம். ஆகவே என்ன நடக்கும், நாளைக்கு என்ன நடக்குங்கிறது தெரியாது. அதனால ஹஜ்ஜி செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்கிறவர்கள் அதை